ஈஸ்டர் தின தாக்குதல்களுடன் தொடர்பினை பேணியவர்கள் என சந்தேகப்படுகின்ற 24 நபர்களுக்கு எதிரான வழக்கின் விசாரணைகள் நிறைவடைந்திருக்கின்றன. அவர்களுக்கு எதிரான வழக்கின் தீர்ப்பு வருகின்ற செப்டம்பர் 22 வெளியிடப்பட போகின்றது. இது தொடர்பான அறிவிப்பினை பிரதிவாதிகளுடைய சாட்சியங்கள் நிறைவடைந்த நிலையில் கொழும்பு மேல் நீதிமன்ற 3 அடங்கிய நீதிபதிகள் வெளியிட்டிருக்கின்றார்கள். பிரதிவாதிகளுடைய சாட்சியங்களை எழுத்துப்பூர்வமாக சமர்ப்பிப்பதற்கு வருகின்ற செப்டம்பர் 9 இந்த வழக்கு மீண்டும் எடுத்துக்கொள்ளப்பட போகின்றது. அதற்கு பிறகுதான் இந்த தீர்ப்பு வெளிவரப் போகின்றது. கடந்த 5 வருடங்களாக தொடராக இந்த வழக்கினுடைய விசாரணைகள் நடைபெற்று வந்தன. 25 நபர்கள் மீது சட்டமா அதிபர் திணைக்களம் குற்ற தாக்கல் பத்திரிகை செய்திருந்தது. அவற்றில் ஒருவர் 2021 மரணம் அடைந்திருந்தார். மிகுதியாக இருக்கக்கூடிய 24 நபர்களுக்கு எதிரான தீர்ப்பு தான் வெளிவரப் போகின்றது. இந்த வழக்கினுடைய தீர்ப்புகள் ஒரு புறம் இருக்க, இந்த ஈஸ்டர் தின தாக்குதல்களை பிரதானமாக திட்டமிட்டு நடத்தியவர் என்று எல்லோராலும் அறியப்படுகின்ற சுரேஷ் சாலே, ஈரானுவ புலனாய்வு பிரிவின் தலைவர் சுரேஷ் சாலே, தற்போது கூட நீதிமன்றம் இன்னும் 3 மாதங்களுக்கு அவரை தடுத்து வைத்து விசாரணைகள் செய்வதற்கு காவல்துறைக்கு அனுமதி அளித்திருக்கின்றது. அவருக்கான தண்டனைகள் என்ன? அதே சமயம் சைனி மௌலவியனோடு தொடர்பினை பேணியவராக கருதப்படுகின்ற பிள்ளையான், முன்னாள் கிழக்கு மாகாண முதலமைச்சர் பிள்ளையான், இவர்கள்தான் மிக பிரதான சந்தேக நபர்களாக இருக்கின்றார்கள். இந்த ஈஸ்டர் தின தாக்குதல்களை ஒழுங்கமைத்தவர்கள், தாக்குதல்களை நடத்தியவர்களுக்கு நிதி அளித்தவர்கள், திட்டங்களை தீட்டியவர்கள் என்று சந்தேகப்படுகின்ற இவர்களுக்கான தண்டனைகள் என்ன? எதிர்காலத்தில் இந்த வழக்கு இந்த தீர்ப்போடு முழுமையடைந்து விடுமா, அல்லது பிரதானமாக இருக்கக்கூடிய புள்ளிகள், அரசியல் புள்ளிகள், இந்த சுரேஷ் சாலைக்கு பின்னால் கோத்தாபாய ராஜபக்சவனுடைய ஆட்சியினை கொண்டு வருவதற்காக நடத்தப்பட்ட இந்த திட்டமிட்ட தாக்குதல்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய முக்கியமான அரசியல் மறைகரங்களை தேசிய மக்கள் சக்தி வெளிக்கொண்டு வருமா? தொடர்ச்சியான விசாரணைகள் நடைபெற வேண்டும். பிரதான சந்தேக நபர்களுக்கு உரிய தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும். அதற்கு பிறகுதான் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய நீதி கிடைக்கும். இதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்புமாக இருக்கின்றது. பிரதான சந்தேக நபர்கள் மீது கடுமையான சட்ட திட்டங்களை அமுல்படுத்தி அவர்களிடையே வாக்குமூலங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். அது தொடர்பான விடயத்தில் தேசிய மக்கள் சக்தி எவ்வாறான நிகழ்வுகளை கடைபிடிக்கப் போகின்றது? இந்த விடயத்தில் சுரேஷ் சாலையினுடைய தகவல்களை எப்படி பெற்றுக்கொள்ளப் போகின்றது? கடந்த 3 மாதங்களாக அவர் விசாரணை கைதியாக தடுத்து வைக்கப்பட்டிருந்தாலும் அவருடைய தரப்பிலிருந்து முழுமையான தகவல்களை பெற்றுக்கொள்வதற்கு அரசாங்கத்தினால் முடியாமல் உள்ளது. அவர் தொடர்பான விடயங்களை முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. இந்த எதிர்பார்ப்பினை தேசிய மக்கள் சக்தி பூர்த்தி செய்யுமா? முறையான தண்டனைகள், திட்டங்களை தீட்டியவர்கள், பிரதான சந்தேக நபர்களுக்கு வழங்கப்படுமா என்ற ஒரு கேள்வியோடு தொடர்ச்சியான வீடியோக்களுக்கு பேஜை ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.